நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா, டிஸ்கவர் வண்டிக்கு வந்து செயின் பாக்கெட் மாத்துறது குறித்து தான் பார்க்க போறோம். இந்த பாருங்க, செயின் பாக்கெட் வந்து ரொம்ப கடிச்சு கிடக்கு, போயிட்டு சுத்தமா போயிட்டு அப்படின்னு சொல்லி வண்டி கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கலட்ட போறோம். இது எப்படிலாம் கலட்டணும், எதை கலட்டணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க நண்பர்களே. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல செயின் பாக்கெட் மாத்துறதுக்கு இந்த செயின் கவர் ரெண்டையும் நம்ம கலட்டணும். அது போக இந்த கவரையும் கலட்டணும். அப்பதான் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த செயினோட இதை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, இந்த கவரை நம்ம பிரிக்கும். இந்த டோரை நம்ம பிரிச்சுட்டோம். இந்த டோரை நம்ம பிரித்து எடுத்துட்டோம். இந்த இருக்கு பாருங்க, பல்லு, அந்த சின்ன பல்லுன்னு சொல்லுவாங்க அது. இப்போ அடுத்து நம்ம இதை பிரிக்க போகிறோம். இதுக்கு நமக்கு என்ன அப்படின்னா 10ஆம் நம்பர் போல்ட்டு தான் இது. 10ஆம் நம்பர் ஸ்பேனரை போட்டு மாமூலும் கழட்ட வேண்டியதான். இந்த 6 போல்ட்டையும் கழட்டணும். கழட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவை காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் செயின் பாக்கெட் அந்த கவரை வந்து 2 கவரையும் கழட்டிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வீலை லூஸ் பண்ணணும். வீல் நட்டு 17ஆம் நம்பர் ஸ்பேனரு. வீல் நட்டை லூஸ் பண்ணிட்டு அந்த பிரேக்கு இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சென்டரில் கிடக்கிற அந்த போல்ட்டை நம்ம உருவிட்டு வீலை கழட்டிட்டு அடுத்து நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவை காட்டுறேன். நம்ம வீலை கழட்டி எடுத்துட்டோம். பாருங்க, வீலெல்லாம் பக்காவாக கழட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த செயின் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த போல்ட்டை கழட்டணும். இதான் மெயின் போல்டு. இதை நம்ம கழட்டணும். இதுக்கு தக்கன ஸ்பேனர் நம்மகிட்ட இல்லை, அதனால் நான் இந்த இதை வச்சு தான் கழட்டுறேன். பாருங்கள், இதை நம்ம கழட்டணும். இதுக்கு தக்கன ஸ்பேனர் நம்மகிட்ட இல்லை, அதனால் நான் இதை வச்சு தான் கழட்டுறேன். பாருங்கள், கழட்டிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்னன்னா, அந்த செயின் பாக்கெட்டை மாற்றணும். அந்த செயின் பாக்கெட் எப்படி இருக்கு பாருங்களேன், பல்லு புல்லாக இருக்கு பாருங்க. இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. இது பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. பாருங்கள், நல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. அதே இது பாருங்களேன், ரொம்ப கூர்மையாயிட்டு. ரெண்டாவது, அந்த செயின் பாக்கெட் வந்து இப்படி படுத்துட்டு பாருங்க, ஒரு சைடாக இப்படி படுத்துருக்கா. நல்லா பாருங்க, படுத்து இருக்கும். அதனால இந்த செயின் பாக்கெட்டு சுத்தமாக போயிட்டு. செயினையும் பாருங்க, உள்ள உள்ளதை பாருங்க, உள்ள உள்ளது எவ்வளோ தேஞ்சிட்டு பாருங்க, உள்ள உள்ளது உயிரே இல்லாமல் இருக்கு. அதனால இது சுத்தமாக போயிட்டு நம்ம இப்போ வேற புதுசு வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிட்டு வந்ததை எப்படி மாட்டுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க நண்பா. அந்த 4 நட்டையும் நம்ம கழட்டணும். அதில் இந்த பாருங்களேன், கடிச்சிருக்கு பாருங்க இந்த லாக்கு. இது எதுக்காக அப்படின்னா சேஃப்டி. ஏன்னா இது முக்கியமானது இல்லை, அதனால சேஃப்டி போட்டிருக்காங்க. இதை முதல்ல நினைச்சு அப்படின்னா அப்படி தட்டி எடுத்துக்கணும். இந்த 4ஐயும் அது நட்டு, அந்த நட்டை 4 நட்டையும் கலர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது சேஃப்டிக்காக போடப்பட்டது. அதை முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ஆனால் என்ன தெரியுமா, இதில் ப்ராப்பரான டூல்ஸ் வச்சு கலட்டணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. நண்பா, இப்போ இந்த 4 போல்ட்டையும் நம்ம லூஸ் பண்ண போகிறோம். இந்தமாரி டீ பாக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா நல்லது தான். அதனால் டீ பாக்ஸ் வச்சு தான் கலட்டுறோம். பாருங்கள், கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. அப்பா, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப அப்படியே
ஹீட் ஆகி ஓடுறது பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஓகே நண்பா, அந்த 4 போல்ட்டே நான் கழட்டிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். நண்பா அந்த 4 போல்ட்டு இதில் உள்ள போல்ட்டு தான், 4ஐயும் கழட்டி எடுத்துட்டோம். பார்த்தீங்களா அந்த போல்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. சில வண்டிகளில் வந்து இந்த போல்ட்டு வராது, உள்ள ஜாமாயி நின்றுக்கிடும், நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அதேமாதிரி சில வண்டிகளில் இந்த போல்ட்லாம் வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நிறைய வண்டியில் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க, சில மெக்கானிக்கு அனுபவப்பட்டிருப்பாங்க, நானும் அந்த அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் இந்த போல்ட் இதில் எதுவுமே அப்படி ஒன்றும் டேமேஜ் ஆகலை, நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. எடுத்துட்டோம். இப்போ அந்த 4 போல்ட்டையும் கழட்டினதுக்கப்புறம் ஒரு தட்டு இப்படி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா இது கொஞ்சம் லூஸ் ஆயிரும். லூஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி எடுத்துடலாம், முடிஞ்சுது. இதில் மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா இப்போ ஸ்ப்ளெண்டர் வண்டிக்கெலாம் இதில் ஒரு இது காடி மாரி கொடுப்பாங்க, இது வந்து 2 பக்கம் ஒன் போல தான் இருக்குது, அதனால எழுத்து பக்கம் வெளியே இருக்குது. நல்லா பாருங்கள், அதை மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும், இந்த எழுத்து பக்கம் வெளியே இருக்குது, அவ்வளோதான். நண்பா பஜாஜி தான் வாங்கியிருக்காப்புல, ஓரளவுக்கு கம்பெனி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்க வந்துட்டு பாருங்க, செயின் ப்ராக்கெட்ஸ், அதுக்குள்ள சின்ன பல்லு எல்லாம் செட்டாக வந்துட்டு நமக்கு. இப்போதைக்கு இது நமக்கு இப்போ தேவையில்லை, அடுத்து அதை கழட்டிட்டு மாற்றணும். இப்போ இதை கழட்டியிருக்கோம். இப்போ நம்ம அதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் தான் அடியில் போகணும், இதில் எழுத்து இல்லை பாருங்கள், இந்த பக்கம் எழுத்து இருக்குது பாருங்கள், இந்த ஆரோ சிம்பிள் கொடுத்துருக்கானா, இது மேலே வைக்கணும். பாருங்கள் ஒன் போல் வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 4 போல்ட்டையும் உள்ளே போடணும். இந்த போல்டு போடுறதுலையும் இந்த ஒரு காடி மாரி இருக்குது பாருங்கள், இங்கிட்டலாம் ரவுண்டாக இருக்குது, இதில் மட்டும் சப்படையாக இருக்கா, அது வந்து இந்த பக்கம் வரணும். எதுக்குன்னா டைட் பண்ணும்போது சுத்தாமல் இருக்கிறதுக்காக அந்த காடி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் தெளிவாகவே காட்டுறேன், இவ்வளோ தெளிவாக யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, இப்படி தான் மாட்டணும் அப்படின்னு அப்படியே பொதுவாக மாட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு தெளிவாக போட்டு கொடுக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க நண்பர்களே. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், குறிப்பாக நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க. நண்பா நம்ம ஒன்றும் பெரிய மெக்கானிக்லாம் கிடையவே கிடையாது, தயவுசெய்து நம்மளை பெரிய மெக்கானிக்காக நினச்சிடாங்க. மெக்கானிக்கே பெருசாலாம் கிடையாது, நம்ம ஓரளவுக்கு இந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால என் வண்டி எனக்கு இன்னும் வச்சிருக்கிற அந்த ஸ்ப்ளெண்டர் வண்டியை நான் பிரித்து வேலை பார்ப்பேன். அப்படி வேலை பார்க்குறதுனால அந்த வேலை பார்க்குற அந்த அனுபவத்தில் அப்படியே ஒரு சிலருக்கு அப்படியே வேலை பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ இதில் வந்து இப்போ இந்த வண்டியை நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்ம மச்சான் வண்டி தான், அதனால் மச்சான் வண்டி வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த பாருங்களேன், இப்படி தான் மாட்டணும். ஏதோ எனக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன திறமைகளை உங்களுக்கு நான் வீடியோவை போட்டுட்ருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம், அந்த திறமைகளை நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை நீங்களும் வெளியே கொண்டு வாங்க. நல்ல திறமைகளை வெளியே கொண்டு வாங்க, கெட்ட திறமைகள் நிறைய இருக்கலாம், அந்த திறமைகளை வெளியே கொண்டு வந்துடாண்டாம். அது நம்ம அந்த திறமைகள் நமக்கு தேவையில்லை, நல்ல திறமைகளை வெளியே கொண்டு வருவோம் நண்பா. இப்போ இந்த 4 போல்ட்டே போட்டுட்டோம் பாருங்களா. இப்போ இதை நம்ம நல்லா டைட் வச்சுருவோம். டைட் வச்சதுக்கப்புறம் இதை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் நண்பா. ஒரு இதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா, அந்த வாஷர் போடாமல் விட்டுட்டோம், அதனால் திரும்ப நான் இப்போ மறந்ததுனால திரும்ப கழட்டிட்டு போடுறேன். அதனால் தயவுசெய்து இந்த வாஷரை மறக்காமல் நீங்கள் போட்டுருங்க, நான் மறந்துட்டேன், அதனால் திரும்ப கழட்டிட்டு போடுறேன். பாருங்கள் இந்த சைடு 2க்கும் போட்டுட்டோம் லாக் வாஷரு, அந்த சைடு 2க்கும் லாக் வாஷர் போடுறோம். என்ன அதையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் நண்பாங்க. பாருங்கள் 3 லாக்கை நான் தட்டிட்டேன், 3 லாக்கை தட்டிட்டேன். இந்த ஒரு லாக்கை மட்டும் உங்களுக்கு தட்டுற மாதிரி காட்டுறேன் பாருங்க. தட்டிட்டோம், தட்டிட்டு இந்த பாருங்க, அவ்வளோதான், லாக் ஆகிட்டு பாருங்க. இது லாக் ஆகிட்டு, இது லாக் ஆகிட்டு, இது லாக் ஆகிட்டு, இதுவும் லாக் ஆகிட்டு. இனிமேல் இந்த நட்டு வந்து அங்கிட்டு லூஸ் ஆகாது ரன்னிங்கில், சரியா? இது ரொம்ப முக்கியம், அதனால தான் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பேரிங்லாம் நல்லா தான் இருக்குது, அவ்வளோவெல்லாம் போகலை, இந்த பாருங்க, அவ்வளோக்கெல்லாம் போகலை, நல்லா தான் இருக்குது, சத்தெல்லாம் இல்லை, பேரிங் சத்தெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. நம்ம அப்படியே தூக்கி ஏத போகிறோம் பாருங்க.
இதை நம்ம கை டைட்லேயே நிப்பாட்டிக்கிடுவோம். ஏன்னா இது இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இதை கை டைட்லேயே நிப்பாட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம செயின் எல்லாத்தையுமே பழைய செயினை கலட்டணும். அந்த சின்ன பல்லு அங்கே இருக்கு பாருங்க, அந்த சின்ன பல்லு அந்த பழைய பல்லையும் நம்ம பிரிக்கணும். பிரிச்சுட்டு புது பல்லை அதில் போடணும். ஓகே நண்பா, தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க நண்பா. இது வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இப்படி சுற்றும் போது இதை கழட்ட முடியாது இந்த 2 போல்ட்டு. அப்போ என்ன செய்யணும், கீரை போடணும். கீர் விழுந்துட்டு, கீர் விழுந்ததுக்கப்புறம் இது சுத்தாது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதை கழட்ட போகிறோம். ஏற்கனவே இது பொய் தான் இருக்குது, அடித்து தான் கழட்டிருக்காங்க. வெட்டி பார்ப்போம். நண்பா, அந்த போல்ட்டை நம்ம கழட்டணும் பாருங்க. ஒரு போல்ட்டை வெட்டி வச்சிருந்தாங்க, அதை கழட்டிட்டோம். இப்போ 2வது போல்ட்டு நம்ம கழட்டி பார்த்தோம். அலாங்கி போல்ட்டு வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வெட்டும் வச்சு வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க. நான் பாருங்க வெட்டும் வச்சு வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த வெட்டும் வச்சு அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தோம். தட்டிக்கிட்டே இருந்தும் போது அது லூஸ் ஆகிட்டு பாருங்க. லூஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் பாருங்க, கலண்டுட்டு. இப்போ இதை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கழட்டிட்டோம் பாருங்க. இப்போ இந்த 2 போல்ட்டையும் கழட்டிட்டோம் அப்படின்னா இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த இந்த லாக்கை சுற்றணும். சுற்றி அந்த காடிக்கு நேரம் வச்சு அப்படியே கரெக்டாக வெளியே எடுத்துட்டோம்னா இது வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். சரியா? ஓகே நண்பா, இதை நான் கழட்டி முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நண்பா, பழசை கழட்டிட்டோம். பழசுமே பாருங்களேன், இதுலேயே உங்களுக்கு தெரியும். இது பெருசாக இருக்குது, சிறுசாக இருக்குது, பெருசாக இருக்குது, சிறுசாக இருக்குது. அந்தளவுக்கு தான் தேஞ்சிருக்கு. ஆனால் அந்த புதுப்பல்ல பாருங்கள் எல்லாமே ஒன்போல இருக்குது. தெரியுதா? எல்லாம் பாருங்கள். அதே இது எழுத்து இல்லாத பக்கம் தான் உள்ளே இருந்திருக்கு, எழுத்துள்ள பக்கம் வெளியே இருந்திருக்கு. அதேமாரி நம்ம போடுறோம் பாருங்கள். சரியா? போட்டுட்டோம். அந்த லாக்கை போடணும். அதுக்கப்புறம் இதாக இருக்கு பாருங்கள், லாக்கை போட்டுட்டு அந்த காடியில் கரெக்டாக சுற்றணும். சுற்றிட்டு இப்படி வச்சிட்டோம்னா லாக் ஆயிரும். இப்போ நம்ம நம்ம மச்சான் போய் வெளியில் போய் போல்ட்டு வாங்குறதுக்கு போனாப்புல அந்த போல்ட்டு கிடைக்கல. அதனால் பழசையே நாங்கள் போடுறோம். சரி நண்பா, அடுத்து நான் செயின் போடும்போது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இந்த மாதிரி செயினை உள்ளே கூடி போட்டுட்டு இந்த செயின் லாக்கு தெரியுமில்ல உங்களுக்கு, இந்த லாக்கை எப்படி சொருவணும், இந்த லாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். ஒரு காடியை உள்ள இந்த ஓட்டையில் சொரணும், இன்னொரு காடியை இதில் சொருவிட்டு இந்த லாக்கை இதில் போடணும். இதில் இந்த லாக்குக்குள்ளே அடாப்டர் இதில் போட்டு இப்போ இந்த லாக்கை போடணும். லாக்கு வந்து இந்த இடத்துல பெருசாக இருக்கும், அதை இப்படி நேராக வச்சுட்டு இப்படி வச்சுட்டு கட்டிங் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு சைடு காடிலையும் இந்த சைடு லாக்லையும் வச்சு பிடிச்சிட்டு ஒரு அமுக்கு, அவ்வளோதான். லாக் உள்ளே போய் செட் ஆகிட்டு. ஓகே நண்பா, இது இப்போ செயின் போட்டுட்டோம். இது வந்து ரொம்ப வெளியே இழுத்து வச்சுருக்காங்க. இதை பூரா லூஸ் பண்ணணும். இதை பூரா லூஸ் பண்ணோன்னா உள்ளே நெருங்கும். நெருங்கினதுக்கப்புறம் செயினை உள்ளே ஏற்றிடலாம். நண்பா, இங்கே பாருங்கள், பழைய செயின் ப்ராக்கெட்டு செட்டு பாருங்கள். இதோட சேர்த்து வீலை பிரித்தோமா, அதனால் பிரேக் ஷூவையும் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் பிரேக் ஷூவையும் சேர்த்து மாற்றி விட்டுட்டோம். ஓகே நண்பா, நம்ம வண்டியை பாருங்கள், பக்காவாக ரெடி ஆகிட்டு. இது உள்ள சத்தம், அந்த ரோசர் சத்தம் கேட்குறது வந்து உள்ளே வந்து ட்ரம்மு நல்லா தேஞ்சி போயிருக்கு. உள்ள பிரேக் ஷூ பாருங்களேன், தேயாமையே இருக்கும். நல்லா பாருங்கள், புது பிரேக் ஷூ மாதிரி தான் இருக்கும். உள்ள ட்ரம்மு நல்லா தேஞ்சிட்டு, ட்ரம்முக்கு ஸ்லீவ் இறுக்கி போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த சத்தம் லைட்டாக இருக்கும், அப்பப்போ வரதான் செய்யும். ஏன்னா புது பிரேக் ஷூ மாற்றி கொஞ்சம் தான் இவ்வளோ தான் தேயுது. அதனால மறுபடியும் மேலே பிரேக் ஷூ மாற்றுறாங்க. இப்படி மாற்றினாலே அந்த ட்ரம்மு போயிட்டே தான் இருக்கும்.
அதனால் பிரேக் ஸ்லீவ் இருக்கணும். தொடர்ந்து நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாத நண்பர்களே. இதான் வண்டி வேலை பார்த்தாச்சு, செயின் ப்ராக்கெட் மாற்றியாச்சு, பிரேக்ஸும் மாற்றியாச்சு. ஓகே, பக்காவாக ரெடி ஆகிட்டு. ஓகே நண்பர்களே, பாய், சி யூ, டாடா.